அதே போல ஒரு மனைவி என்ன அப்படின்னா, ஒரு கணவனாரிடத்துல சில விஷயங்களை சொல்லாம ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு என்ன வீட்டில் வெளியே கூட்டிட்டு போகணும், இன்னைக்கு வெளியே போகும்போது கண்டிப்பா நாங்க 2 பேரும் போவோம். இல்லைன்னா அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, இன்னைக்கு நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன், இல்லைன்னா இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை அப்படியே தலைகளா மாறி இருக்கும். ஆனா நீங்க சொன்னதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த இடத்துல கட்ட போற சாரி, அந்த இடத்துல எப்படி பண்ணணும், எல்லாம் பயங்கரமான ப்ரிப்பரேஷனா இருக்கும் உங்களுக்கு. இப்போ திடீர்னு வந்த உடனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஹார்ட்டே வெடிச்சிடும் பாருங்களேன். உடனே அந்த வீட்டில் ஒரு சண்டை உண்டு. அப்போ ஒரு உண்மையான ஒரு நல்ல மனைவி என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, சரி கண்டிப்பா அவருக்கு கூட்டிட்டு போவாரு, இந்த மாதிரி நம்ம நிறைய கூட்டிட்டு போயிருக்காரு, இன்னைக்கு என்னமோ என்ன இல்லை, அந்த சூழ்நிலை அவருக்கு கரெக்டா இல்லை, சரி பரவாயில்ல அப்படின்ற ஒரு நன்றி உள்ள உணர்வு இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் கண்டிப்பாக உண்டாகும். அப்போ நம்முடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு கூட மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நன்றி உள்ள உணர்வு.